அனைவருக்கும் வணக்கங்க. பைரவி பாப்பாவை தனியாக வீடியோவில் காமிங்கக்கா, பைரவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் பைரவி பற்றி ஒரு நல்ல நியூஸுங்க. ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். இவளை வீடியோவில் பார்த்துட்டு இந்த குட்டி யார் கொடுத்ததுங்க, எங்கேருந்து வந்துச்சு எல்லாமே விசாரித்தார். அப்போ தான் தெரிஞ்சுது தாராபுரத்துலேருந்து அவர் தான் நம்மக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காருன்ட்டு. அப்புறம் பைரவிக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்டப்போ அது பிறவியிலேயே அப்படி இருந்திருக்குதுங்க. அதனால் அவளுக்கு ஆப்ரேஷனோ எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. கவலையப்பட வேண்டியதில்லை, நல்லா இருப்பாள். அதே போல் சாப்பாடு அவளுக்கு இவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு தாங்க வைக்கணும். இல்லைன்னா இவனுக்கு எல்லாமே போய் ரவுண்ட் பண்ணிடுவானுங்க. பைரவி லேசுப்பட்ட ஆள் கிடையாது, எல்லாத்துக்கிட்டேயும் சண்டைக்கு போயிடும். அதனால் கடைசியில் தான் வைப்பேன். பொறுமையாக அது நல்லா நீட்டாக சாப்பிட்ரும். அதே போல் இந்த கூண்டில் ஏங்கா வச்சுருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இதுகளை குட்டிக வெளியில் விட முடியாதுங்க. இந்த இடத்துல ஒரு செட்டு ஒன்று போடலான்ட்டு இருக்கேன். செட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா விளையாண்டுக்குவாங்க. குட்டிகளை வெளியே விட்டு அந்த கல்லெல்லாம் முழுங்கிடுதுங்க. அதனால தான், வேற ஒன்றும் இல்லைங்க.